நம்ம பார்க்க போகிறது பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் பேங்கிங்கில் 8வது யூனிட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் பேசல் 2. ஃபர்ஸ்ட் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பேங்க் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அதில் நிறையா ரிஸ்க் இருக்குது. கிரெடிட் ரிஸ்க் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் இருக்குது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்க் இருக்குது, லிக்விடிட்டி ரிஸ்க் இருக்குது, ஈக்விட்டி ப்ரைஸ் ரிஸ்க் இருக்குது, கமாடிட்டி ப்ரைஸ் ரிஸ்க் இருக்குது, லீகல் ரிஸ்க் இருக்குது, ரெகுலேட்டரி ரிஸ்க் இருக்குது, ரிப்புடேஷன் ரிஸ்க் இருக்குது, ஆப்ரேஷனல் ரிஸ்க் இருக்குது. ஸோ இந்த ரிஸ்க் எல்லாத்தையுமே நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக பேங்கிங்கில் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து அந்த ரிஸ்கில் இருந்து தப்பி நம்ம பேங்கை வந்து ப்ராஃபிட்டில் கொண்டு செல்றதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இதோட முக்கியமான பேராமீட்டர்ஸ் சொல்லி நம்ம பார்த்தோன்னா இதோட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இதாக இருக்கணும், காம்ப்ரிஹென்சிவ் ரிஸ்க் மெஷர்மெண்ட் அப்ரோச் இருக்கணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பாலிசிஸ் வந்து பேங்க்கால் அப்ரூவ் ஆகிருக்கணும், அண்டு கைட்லைன்ஸ் அண்ட் அதர் பேராமீட்டர்ஸ் வந்து இதை கவர்ன் பண்ணி ரிஸ்க் டேக்கிங்கில் எடுக்கிறதுல வந்து கவனமாக இருக்கணும். அது மாத்திரமில்ல எம்ஐஎஸ் ரிப்போர்ட்டிங், மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். நல்ல ஒரு ப்ரொசீஜர், எஃபெக்டிவ் கண்ட்ரோல் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் ரிஸ்க் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும், செப்பரேட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கணும், பீரியாடிக்கல் ரிவ்யூ அண்ட் இவாலுவேஷன் காணப்படணும். அடுத்ததாக இதில் வந்து எல்ஆர்எம் லோன் ரிவ்யூ மெக்கானிசம்னு இருக்குது. இது வந்து இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா நல்லா வந்து ப்ராம்ப்ட்லி ஐடென்டிஃபை லோன்ஸ் வந்து எந்த லோன்ஸ் வந்து நல்லா கிரெடிட் வீக்னஸை டெவலப் பண்ணுது அண்ட் இண்டிகேட் டைம்லி கரெக்டிவ் ஆப்ஷன் தேவை அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. அடுத்தது போர்ட்ஃபோலியோ குவாலிட்டியை ஐவாலுவேட் பண்ணுறது, பொட்டென்ஷியல் ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஐசோலேட் பண்ணுறது, இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணி டிட்டர்மைனிங் அடிக்வசி ஆஃப் லோன்ஸ், லாஸ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறது இதுதான். அது மாத்திரம் இல்லை, அடிக்வசி அண்ட் அட்ஹியரன்ஸ் ஆஃப் லோன் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை ஆக்சஸ் பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறாங்க, டாப் மேனேஜ்மெண்ட்க்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷன் ஆன் இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன், கிரெடிட் சேங்ஷன் ப்ராசஸ், ரிஸ்க் இவாலுவேஷன், போஸ்ட் சேங்ஷன் அண்ட் ஃபாலோ அப் இதில் தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்ததாக கிரெடிட் ரிஸ்க் அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து இதோட பாசிபிலிட்டிஸ், லாஸஸ் அரைஸ் ஆகுறதுக்கு என்னென்ன ரீசன் இருக்குது, யாருக்கு கிரெடிட் பண்ணுறதுனால நமக்கு வந்து அது வந்து கட்டாமல் விட்டாங்கன்னா அதில் ரிஸ்க் ஆகும், அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் கிரெடிட் ரிஸ்க்குங்கிறாங்க. இது வந்து லெண்டிங், ட்ரேடிங், செட்டில்மெண்ட் எல்லாத்துலேயுமே வருது. இந்த கிரெடிட் ரிஸ்க் வந்து டைரக்ட் லெண்டிங்னால் வருது. ஸோ கேரண்டர்ஸ் ஆர் லெட்டர் ஆஃப் கிரெடிட் மூலமாக வருது, ட்ரெஷரி ஆப்ரேஷன்ஸ் மூலமாகவும் கிரெடிட் ரிஸ்க் வருது, செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் பிஸ்னஸ் மூலமாகவும், கிராஸ் பார்டர் எக்ஸ்போஷர் மூலமாகவும் இந்த கிரெடிட் ரிஸ்க் ஏற்படுது. அது மாத்திரம் இல்லை, இந்த கிரெடிட் ரிஸ்கில் வந்து ஐடென்டிஃபிகேஷன், மெஷர்மெண்ட், மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த கிரெடிட் ரிஸ்க் எக்ஸ்போஷர் வந்து காணப்படுது. அடுத்ததாக மார்க்கெட் ரிஸ்க். மார்க்கெட் ரிஸ்க் வந்து லிக்விடிட்டி ரிஸ்க், இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க், கமாடிட்டி ப்ரைஸ் ரிஸ்க், ஈக்விட்டி ப்ரைஸ் ரிஸ்க் அப்படிங்கிற ஃபார்ம்ஸில் இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிறது ஆப்ரேஷனல் ரிஸ்க். இது வந்து நம்ம பண்ணுற ஆப்ரேஷன்ஸில், அதாவது நம்மளோட டிரான்சாக்ஷன்ஸில் நம்ம ஏதாவது ஃபெயிலியர் ஆகுறது, இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ், எரர், ஃப்ராடு இதெல்லாமே நம்மளோட ஆப்ரேஷன் ரிஸ்கில் வருது. நம்ம எடுக்கிற எல்லா டிரான்சாக்ஷனுமே ரொம்ப கவனமாக கரெக்டாக செஞ்சால் தான் இந்த ரிஸ்க்கை வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியும். அடுத்ததாக பேசல் 2. பேசல் அதாவது பேசல் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன், பிசிபிஎஸ் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் பேங்க் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு குரூப் ஆஃப் 10 கண்ட்ரிஸ் சேர்ந்தது 1985 இது வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பேங்க் சூப்பர்வைசரி அத்தாரிட்டிஸ், அதுக்கப்புறம் சென்ட்ரல் பேங்க் ஃப்ரம் பெல்ஜியம், கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், லக்சம்பர்க் அண்ட் நெதர்லாண்ட், ஸ்பெயின், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இது எல்லாத்தையுமே குறிக்குது. இது வந்து யூஸ்வலி இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட்ஸ் இன் பேசல் குறிக்குது. பேசல் 1 அக்கார்ட் அப்படிங்கிறதுனா பிசிபிஎஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1988 கேபிட்டல் அக்கார்ட் ஃபார் பேங்க்ஸ் வந்து எதுக்காகனா வேரியஸ் ரிஸ்க் வந்து டேக் அவுட் பண்ணுறதுக்காக, பேலன்ஸ் ஷீட் ஆஸ் வெல் அஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்போஷர் பிஸ்னஸ்க்காக வந்து ஏற்படுத்தப்பட்டது. ஸோ அந்த பேசல் 1 அதுபடி வந்து மினிமம் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் வந்து 8% ஆஃப் த ரிஸ்க் வெயிட்டட் ஆசெட்ஸ் இருக்கணும். அடுத்ததாக பேசல் 2 அக்கார்ட், பிசிபிஎஸ் வந்து அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் கேபிட்டல் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ரிவைஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து 2004 ஏற்படுத்தினாங்க. இதை வந்து பேசல் ரிப்போர்ட் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டில் வந்து வர்ற அவுட்கம் என்ன அப்படின்னு சொன்னேன்னா, பேங்க் சூப்பர்விஷன் ஒர்க் வந்து
கேபிட்டல் அடிக்வேசியை கவர்ன் பண்ணுது, ஆளுகை செய்யுது. இதில் வந்து 3 பில்லர்ஸ் காணப்படுது. ஃபர்ஸ்ட் பில்லர் வந்து மினிமம் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட், செகண்ட் பில்லர் வந்து சூப்பர்வைசரி ரிவ்யூ ப்ராசஸ், அந்த தேர்ட் பில்லர் வந்து மார்க்கெட் டிசிப்ளின். இதில் வந்து கால்குலேஷன் ஆஃப் மினிமம் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இது பண்ணோம். அடுத்ததாக கிரெடிட் ரிஸ்க் வந்து ஸ்டாண்டர்டைஸ்ட் அப்ரோச், இன்டர்னல் ரேட்டிங் பேஸ்ட் அப்ரோச், செக்யூரிட்டைசேஷன் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, ஆப்ரேஷனல் ரிஸ்க் இருக்குது அண்ட் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. இந்த கேபிட்டல் பேஸ் வந்து 3 டயர்ஸாக இருக்குது. டயர் 1, டயர் 2 அண்ட் டயர் 3 கேபிட்டல்னு இருக்குது. இந்த டயர் 2ல் வந்து அன்டிஸ்க்ளோஸ் ரிசர்வ்ஸ் இருக்குது, ரீவேல்யூஷன் ரிசர்வ்ஸ் இருக்குது, ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் ஜென்ரல் லோன் இருக்குது, ஹைப்ரிட் கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, சபார்டினேட்டட் டேர்ம் டெப்ட் காணப்படுது. அடுத்தது ஷார்ட் டேர்ம் சபார்டினேட்டட் டெப்ட் கவரிங் மார்க்கெட் ரிஸ்க். ஸோ இதில் வந்து ஈக்விட்டி அண்ட் டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து டயர் 1 கேபிட்டல் குறிக்குது, சப்ளிமெண்ட்ரி கேபிட்டல் வந்து டயர் 2 கேபிட்டல் குறிக்குது, தேர்ட் டயர் ஆஃப் கேபிட்டல் வந்து இது வந்து ஒரு டிஸ்கிரிஷனர் ஆஃப் நேஷனல் அத்தாரிட்டியை குறிக்குது. ஸோ அடுத்ததாக 4 கீ பிரின்சிபல்ஸ் ஆஃப் சூப்பர்வைசரி ரிவ்யூ என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேங்க்ஸ் வந்து ஓவரால் கேபிட்டல் அடிக்வேசியை வந்து ரிஸ்க் ப்ரொஃபைல் அண்ட் ஸ்ட்ராட்டஜி மெயின்டெனிங் லெவலில் மெயின்டைன் பண்ணணும். அடுத்ததாக சூப்பர்வைசர்ஸ் ஷுட் ரிவ்யூ அண்ட் எவாலுவேட் த இன்டர்னல் கேபிட்டல் அடிக்வேசி அசஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை அசஸ் பண்ணணும். தென் சூப்பர்வைசர்ஸ் வந்து ஷுட் எக்ஸ்பெக்ட் த பேங்க்ஸ் டு ஆப்ரேட் அபவ் த மினிமம் ரெகுலேட்டரி கேபிட்டல் ரேஷியோஸ். And then fourth principle வந்து supervisors should seek to intervene at an early stage to prevent capital from falling below the minimum levels required. So the third pillar market discipline, இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னோன்னா அந்த மினிமம் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் சூப்பர்வைசரி ப்ராசஸ் ரெண்டையுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இந்த தேர்ட் பில்லர் மார்க்கெட் டிசிப்ளினோட வாக்கு.